லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 35 வேகமாக ஒருத்தர் வாசிக்கலாம். லூக்கா ஆமேன். இன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்லை. ஆராதனை முடிந்த பிறகு நம்ம இந்த குருத்தோலை பவனி இருக்கு. ஆகவே நம்ம ஒரு ரவுண்ட் அப்படியே ஜெபத்தோடு போக போகிறோம். அதற்கெல்லாம் நம்ம ஆயத்தமாகி ஒத்துழைக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. சரி, வாசித்த வேத பகுதியில் முக்கியமான வசனம் என்னன்னா, கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமேன். இப்போ ரொம்ப பரிதாபமான ஒரு மதிப்பில்லாத ஒரு மிருகம் எதுனா கழுதை தான். ஆமா தானே? இங்கெல்லாம் சென்னையில் கழுதையை பார்க்க முடியல. எங்கள் ஊர்லலாம் கழுதை அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும். நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற கழுதைன்னு நாங்கள் அடிக்கடி திட்டுற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கழுதை போடா கழுதை மாதிரி சுற்றிட்டு இருக்கிறியே அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை கேட்கலாம். எங்கள் வீட்டில் பல முறை அந்த திட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு ஏறத்தாழ 93-94 வயசு இருக்கும். அவங்க மரிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. லீவு நாள்லாம் நாங்கள் வீட்டிலே இருக்க மாட்டோம். அப்படியே காட்டு கழுதை மாதிரி இப்படி சுற்றிட்டு வந்த உடனே எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பாசம் வந்துடும். கழுதை மாதிரி இப்படி சுற்றுறீங்களாடான்னு தலையில் கையை வச்சு பாரு, தலை எப்படி கொதிக்குது, வெடிச்சிரும் இந்த வெயிலில். அப்போவே, இப்போ தான் வெயில், இந்த வெயிலை பார்த்தா தான் வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போவே பாசமாக கழுதை மாதிரி இப்படி சுற்றிடுறீங்களேன்பாங்க. அப்படி தானே? நமக்கு ரொம்ப, நம்மளை கழுதைன்னு யாராவது திட்டா நமக்கு என்ன வந்துடும்? ரொம்ப கோவம் வந்துடும் இல்லையா? போடா கழுதை அப்படின்னு தான் நம்ம அடிக்கடி திட்டுகிற. இப்போ இல்லை, அப்போ. இப்போ தான் கழுதைன்னா நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோ கழுதைன்னா தெரியுமா? சரி, அப்படி கழுதை அப்படின்னு அது பேப்பரையும் காஞ்சி போனதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு சுற்றி தெரிஞ்சுட்டே இருக்கும். எங்கள் ஊரில் டோபினா வண்ணான், அவங்க தான் அந்த கழுதையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் கழுதை இருக்கும். சரி, கழுதையில் நம்ம இன்னைக்கு ஏன் கழுதையை தியானிக்க போறோம்னா, வேதத்துல நிறைய ஆண்டவர் சம்பவத்தை எழுதி வச்சிருப்பார். அநேக பரிசுத்தனுடைய வாழ்க்கை, புறா, சிங்கம், அப்படி நிறைய பார்க்கலாம் வேதத்துல இல்லையா? அதே போலதான் வேதத்திலையும் கழுதைக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். உங்களை யாராவது கழுதைன்னு சொல்லி திட்டினா தோத்திரம்னு சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பயன்படுத்தின ஒரே வாகனம் எது? கழுதை. ஆமேன். நம்மெல்லாம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற கழுதைகள். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் பயன்படுத்துகிற, கோச்சிக்காதீங்க, நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்த போகிற கழுதை. ஆமேன். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை, தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, ஆண்டவருக்கு வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை. ஆமேன். எங்க போறதுன்னு வழி தெரியாம நடுசந்தில நின்ன கழுதைய ஆண்டவர் கட்டவிழ்த்து இது ஆண்டவருக்கு வேணும்னு கொண்டு போய் நம்ம மேல, அந்த கழுதை மேல பவுனி சென்றார். ஆமேன். ஆகவே நீங்க எல்லாம் கழுதைன்னு யாராவது உங்களை சொன்னா ரொம்ப தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே வாகனம் என்னை தான் பயன்படுத்தினாரு. கழுதை நான் சொல்லிக்கொள்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்க சொல்லலாம். ஆமேன். கழுதையில 3 வகை இருக்கான். வீட்டில் வளர்க்குற கழுதை, காட்டு கழுதை. அப்படிதான் நம்ம காட்டு கழுதை போல நாங்க ஒரு காலத்துல சுத்தினோம். இன்னொரு கழுதைன்னா கழுதைக்கும் குதிரைக்கும் பிறந்ததுதான் கிராஸ் பிரீடு. எப்பவுமே கிராஸ் பிரீட் ரொம்ப, எப்படி சொல்றதுன்னா, கிராஸ் பிரீட் ரொம்ப பெலனா இருக்கும். அதுக்கு ரொம்ப ஞானம் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நான் புறா வளர்ப்பது உண்டு முன்னாடி, இப்போ இல்லை, முன்னாடி நிறைய புறா வளர்ப்பேன். இப்போ எனக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைன்னா, புறாவில் நிறைய வெரைட்டி இருக்கும்.
அந்தந்த வெரைட்டியை என்ன பண்ணக்கூடாது, பேர் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஹோமர் அப்படின்னு சொன்னா இன்னொரு வெரைட்டி இருக்கும், அதை பேர் பண்ணு, அப்பதான் அது நல்ல ஹெல்த்தியா வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் கழுதையும் குதிரையும் இணையிற அந்த பேர் பண்றதுதான் கோவேறு கழுதை. அதை தான் பழைய ஏற்பாட்டில் வாகனமா நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. ஆமேன். அப்ப இன்றைக்கும் கழுதையை குறித்து வேதத்துல ஒரு 10 இடத்துல அதனுடைய காரியங்கள் ரகசியம் எழுதப்பட்டிருக்கு. 7 பேசினாலே 1 மணி நேரம் தாண்டிடணும்னு நிறைய பேர் அப்படியே இருக்கிறவங்க 10ன்னு சொன்னோன்னு அப்போ எப்படி இன்னைக்கு 11 மணிக்கு பாஸ்டர் முடிச்சிடுவார் போல அப்படின்னு பயப்படுறவங்க முகத்தை நான் பார்க்க முடியுது. அப்படிலாம் நீங்க பயப்படாதீங்க. ஆவியானவர் எப்போ முடிக்க சொல்றாரோ அப்போ முடிச்சிடுவேன். ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 10 இடத்துல கழுதை குறித்து வேதம் சொல்லுகிற காரியத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் அந்த வேதத்துல எழுதப்பட்ட கழுதை எப்படிலாம் ஆண்டவர் பயன்படுத்தினாரோ அதே போல உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமீன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் பெத்தானியால இருந்து எருசலேம் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இயேசு அந்த கழுதை மேல அவர் பவனி சென்றார். இயேசு அந்த கழுதை மேல அமர்ந்தபடினால அடேப்பா அந்த கழுதைக்கு என்ன மரியாதைன்றீங்க? அன்னைக்கு அப்படியே சுத்திட்டு இருக்கிற கழுதை காஞ்ச புல்லையும் காஞ்ச பேப்பரையும் சாப்பிட்ற கழுதைக்கு கீழே தரை விரிப்பு என்ன, அந்த மரக்கிளைகளை போட்ட அந்த காரியம் என்ன, அதுக்கு அன்னைக்கு பெரிய கனம். ஏன் தெரியுமா? இயேசுவானவர் அதுல பவனி சென்றதுனால. ஆமேன். இன்னைக்கு இயேசுவானவர் நம் கூட இருக்கிறதுனால தான், அவருடைய கிருபையினாலதான் கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆமேன். அவர் இல்லாத வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை. ஆமேன். ஆகவே முதலாவதாக முதல் காரியம் என்னன்னா, காணாமல் போன ஒரு கழுதை. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்ல வசனத்தை கவனிக்கணும். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. கீஸ் ஒரு நாள் ரொம்ப சோகமாயிட்டார். ஏன்னா ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்ட கழுதை என்ன ஆச்சு? காணாம போயிட்டு. ரொம்ப துக்கமா காணாமல் போன கழுதைக தேடி கண்டுபிடிக்கும்படி யார்கிட்ட சொன்னாரு? தன் மகனாகிய சவுல்கிட்ட சொன்னார். சவுல் உடனே புறப்பட்டு காணாமல் போன அந்த கழுதையை தேடி புறப்பட்டு சென்றார். அப்ப இன்றைக்கும் நாமும் ஒரு காலத்துல கழுதை காணாம போயிடும். அப்பப்ப எங்க ஊர்ல எல்லாம் டோபி வச்சிருப்பான், மேய விடுவான், காணாம போயிடும். அதே போலதான் நம்மளும் காட்டு கழுதைகளை போல காணாம போயிட்டோம். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட பிறகு நம்ம எல்லாரும் அப்படியே சுற்றி திரிந்துட்டு இருந்தோம். எப்படி கீஸ் காணாமல் போன கழுதைய தேடி கண்டுபிடிக்கும்படி தன் மகனாகிய சவுலை அனுப்பினாரோ அதே போல நம்முடைய தகப்பன், பரம தகப்பன், நம்ம எல்லாம் காணாமல் போன கழுதைய தேடி கண்டுபிடிக்கும்படிதான் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆமேன். ஹல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஆமேன். அப்போ கீஸ் ஒரு தகப்பனுக்கு அடையாளம், சவுல் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். கழுதை யாரு? நீங்களும் நானும் தான். ஆமேன். இந்த கழுதையை தேடிதான் இயேசு கிறிஸ்து பரலோக தேவன் அனுப்பின அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு இரட்சகரா இந்த உலகத்துல அவர் கடந்து வந்தார். ஆமேன். எப்படி இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போயிட்டாரோ அதே போலதான் நம்மளும் தகப்பனை விட்டு, தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமா போன நம்மை தேடி இயேசு கிறிஸ்து உலகத்திலே நம்மை தேடி வந்தார். முதலாவது நம்ம எல்லாரும் யாரு? காணாமல் போன கழுதையை தேடி இயேசு வந்தார். ஆமேன். இரண்டாவதாக
யாத்ராகமத்தின் புத்தகத்தை நம்ம திருப்புவோம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம். ஏன்னா நீங்க எல்லாம் விசேஷித்தவர்கள். ஆமேன். ஆமாவா இல்லையா? உலகத்துல சிறந்த வாகனம் கழுதை தான். ஆண்டவர் அதுக்கு தான் பீரியாரிட்டி கொடுத்திருந்தார். ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன பாஸ்டர் கழுதைன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க சூப்பர். ஆமேன். காணாமல் போன கழுதையை தேடிதான் யார் வந்தா? இயேசு வந்தார். இரண்டாவதாக யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்துல 12-13 கவனமா பாருங்க. கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும், உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்கள் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பாயாக. ஆமேன். ஒரு கற்பத்துல பிறக்கிற தலையீட்டுனா முதலாவது பிறக்கிற எல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கென்று அதை என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். அதுதான் சட்டம், அதுதான் பிரமாணம். ஆமேன். ஆனா அதன் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு கொள்வாயாக. இது என்னையா அநியாயமா இருக்குன்னு நினைக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் தலையீட்டெல்லாம் கர்த்தரு கொடுத்துடணுமா? ஆனா கழுதையை மாத்திரம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டாமா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திடலாம். ஒரு ஆட்டுக்குட்டியை காம்பன்சேட் பண்ணி கொடுத்துடலாம். அப்ப அந்த கழுதைக்கு மேல ஆண்டவர் எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாரு பாத்தீங்களா? ஆமேன். அல்லேலூயா. ஆமா சொல்லுங்களேன். தலையீட்டு எல்லாம் தலைப்பு இல்லை. அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், புறாவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யாருக்கு? கர்த்தர் கொடுத்துரும். ஆமேன். ஆனா கழுதையை மட்டும் என்ன சொல்றாரு? அதுக்கு பதிலா நீ ஒரு ஆட்டுக்குட்டிய காம்பன்சேட் பண்ணி மீட்டு கொள்ளலாம். அப்படின்னா எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இல்லையா? ஆமேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் காணாமல் போன கழுதையை கர்த்தர் தேடி கொண்டு வந்து, எப்படி பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமேன். இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கழுதைக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மளை எல்லாம் மீட்டு எடுத்திருக்கிறார். அப்ப கழுதைக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு பாத்தீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றிற்கும் பதிலாக நம்ம சிலுவையில அறையப்படணும். நம்ம தான் ரத்தம் சிந்தணும். ஆனா இயேசு கிறிஸ்து உங்க மேலையும் என் மேலே வச்ச அன்பின் நிமித்தமாக நமக்கு பதிலா ஆட்டுக்குட்டியா சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார் இல்லையா? ஆமாவா? அப்ப எவ்வளவு பெரிய அன்பு உங்க மேல என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமா தானே? உங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. எப்படி ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகும் பொழுது அங்க ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தாரோ, ஈசாக்கு பதிலாக அந்த ஆடு பலி செலுத்தப்பட்டது போல இயேசு நமக்காக அவர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவருடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவினாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு கல்வாரியில தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப இந்த கழுதை தான் ரொம்ப பெஸ்ட், விசேஷித்தம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த கழுதை மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நான் கழுதையா இருந்தாலும் என் மேல ஆண்டவர் அவர் பிரியம் வச்சு, நான் செய்த பாவத்திற்காக, நான் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு பதிலாக என்னுடைய பாவத்திற்காக அவர் ஆட்டுக்குட்டியா எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். ஆமேன். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் மீட்கப்பட்ட கழுதை. முதலாவது காணாமல் போன கழுதை, இரண்டாவது நம்ம எல்லாரும் மீட்கப்பட்ட கழுதைகள். ஆமேன். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம எல்லாரும் அந்த ரட்சிப்பை பெற்று இருக்கிறோமா? நமக்காக இயேசு கல்வாரி சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறாரே. அதான் மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு என்னை, அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். மீட்கப்பட்ட கழுதை, ரட்சிக்கப்பட்ட கழுதை. ஆமேன். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுமா, நான் மீட்கப்பட்ட கழுதை. இயேசு என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட கழுதை. ஆமேன். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம எல்லாம் யாருன்னு பார்த்தா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் யாருன்னா
யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கும் பொழுது யூதாவை குறித்து இப்படியாக சொல்லுகிறார். அந்த யூதா எங்க கட்டப்பட்டிருப்பானா, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியில அவன் என்ன பண்ணுவான், கட்டுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்களேன், யூதா கோத்திரத்து கழுதை அப்படின்னா கத்தரை துதிக்கிற கழுதைகள். ஆமேன். யூதானா கத்தரை துதிப்பேன்னு அர்த்தம். கத்தரை துதிக்கிற கழுதைகளாகிய நம்மளெல்லாம் கொண்டு கத்தரை எங்க கட்டுறாரு, திராட்சை செடியிலவே கட்டுறாரு. பாருங்களேன், திராட்சை செடியில கட்ட முடியுமா? திராட்சை செடி தனியா இருக்காது, அது எங்க இருக்கும், திராட்சை தோட்டம். ஆமேன். அது தோட்டத்துக்குள்ளதான் இருக்கும். திராட்சை செடி எங்க இருக்கும், தோட்டத்துல இருக்கும். ஆமேன். அப்ப கத்தர் நம்மை தேடி, காணாமல் போன கழுதையை தேடி வந்தது மாத்திரமல்ல, அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டது மாத்திரமல்ல, நம்ம கொண்டு போய் எங்க கட்டி வைக்கிறாரு, திராட்சை தோட்டம். அப்ப இந்த திராட்சை தோட்டத்துல பாதுகாப்பு உண்டு, அங்க வேலி உண்டு, அங்க தண்ணீர் பாய்ச்சப்படும், அங்க நீர் பாய்ச்சப்படும், பெரிய ஜீவ நதி ஓடும். ஆமேன். அந்த திராட்சை தோட்டத்துல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆமேன். இஷ்டத்துக்கு நீங்க பழங்களை சாப்பிடலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப இது எதை குறிக்கிறது, திராட்சை தோட்டம் சபையை குறிக்கிறது. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு காணாமல் போன நம்ம தேடி அவர் ரத்தம் சிந்தி மீட்டு எடுத்து ஒரு நல்ல சமாரியனை போல, நல்ல சமாரியன் என்ன பண்ணா, காயப்பட்ட அவனை எங்க கொண்டு சேர்த்தாரு, எண்ணெய் வார்த்து காயம் கட்டி அங்க எங்க சத்திரத்துல கொண்டு சேர்த்தது போல நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்க கொண்டு சேர்த்து இருக்கிறாரு, சபையாகிய திராட்சை தோட்டத்துல, ஒரு தோட்டத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த சபையில உங்களுக்கு எல்லா விதமான ஆகாரமும் இருக்கு. ஆமேன். இங்க நல்ல ஆராதனை இருக்கு. நல்ல ஆமாவா இல்லையா, பயமா ஆராதனை நல்லா இருக்கா, ஆராதனை ஆமா சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். நல்ல வார்த்தை இருக்கா, நல்ல உங்களுக்கு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக எப்பொழுதும் கூட இருக்கிற சபை. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல டீம்லாம் அங்க இருக்கு. செவ்வாய்க்கிழமை ஜெபிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் திடீர்னு 12 மணி நேரம் ஜெபம் நாங்க வச்சிருவோம். அதெல்லாம் எப்ப நடக்கும்லாம் தெரியாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே திராட்சை தோட்டமாகிய மக்னாயும் சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறார். இது நல்ல ஒரு திராட்சை தோட்டம். ஆமேன். இந்த திராட்சை தோட்டத்தின் எஜமானன் யாரு, அவர்தான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக நம்ம எல்லாரும் திராட்சை தோட்டத்துல, திராட்சை செடியில கட்டப்பட்ட கழுதை. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் திராட்சை செடியில கட்டப்பட்டு இருக்கிறீங்க. திராட்சை தோட்டத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம யூதா கோத்திரத்து பிள்ளைகள். சொல்லுங்க, யூதா கோத்திரத்து பிள்ளைகள். அதனால எங்களுக்கு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகா சொல்லுகிறது. இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை பாருங்க நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்துல தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்தில. அடே அப்பா, அவ்வளோ எல்லாமே அதுதான், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமேன். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாகிய சபைக்குள்ள கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்னாயும் சபை என்கிற தோட்டத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. மக்னாயும் சபை என்கிற தோட்டத்துல நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த அந்த நல்ல சமாரியன் அந்த சத்திரக்காரனுக்கு 2 பைசாலாம் கொடுத்துட்டு போனது போல, இன்னும் செலவு பண்ணாலும் தர்றேன்னு சொன்னது போல, கர்த்தர் இந்த இடத்துல வர்ற உங்களை எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இதுவரைக்கும் உள்ளதையும் சந்திப்பாரு, இனிமேல் உள்ளதையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்ப மூன்றாவது நம்ம எல்லாம் யாரு, திராட்சை தோட்டத்துல கட்டப்பட்ட, மறந்துடக்கூடாது. முதலாவது காணாமல் போன கழுதைகள், 2வது மீட்கப்பட்ட கழுதை, 3வது திராட்சை செடியில திராட்சை தோட்டத்துல கட்டப்பட்ட கழுதைகள். ஆமேன். 4வதாக யாத்திராகமம் 23:12 வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 23 அதிகாரம் 12 வசனம். நல்ல கவனிங்க. 6 நாள் நீ உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும்
ஓய்வு நாளில இளைப்பாறுகிற கழுதைகள். சொல்லுங்க, ஓய்வு நாளில. இப்ப நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில, இந்த ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில இளைப்பாறுகிற கழுதைகள். ஆமென். அப்ப இந்த கட்டளை இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, அவன் வீட்டுல இருக்கிற மாடுகள், கழுதைகள், அது கூட என்ன பண்ணணும்? ஓய்வு நாள்ல இளைப்பாற. அப்படி இளைப்பாறல்னா என்னது? நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க, எனக்கு ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்கு நான் 10 மணிக்கு எழும்புவேன், அதுதான் இளைப்பாறுதல். அன்னைக்கு நல்ல மத்தியானம் மட்டன் சாப்பிடணும். அன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிடணும்? மட்டன் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கணும், அதுதான் இளைப்பாறுதல். அப்படி இல்லை, அந்த இளைப்பாறுதல் இல்லை. அந்த ஓய்வு நாளை கத்தருக்கென்று வேறு பிரித்து, கத்தர் அந்த ஓய்வு நாள்ல ஆலயத்துல வந்து கத்தரை தேடும்படி கத்தருடைய சமூகத்துல இளைப்பாறுதணும். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துல வந்து உங்களுடைய கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிடும். இளைப்பாறுதல்னா சமாதானம். ஆமென். எங்க சமாதானம் கிடைக்கும்? 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நீங்க வந்து கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், சமாதானத்தை தருவார். 6 நாளைக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் மறைஞ்சிடும். ஆமென். கர்த்தர் உங்களுடைய பாத்திரத்தை எல்லாம் நிரப்பி அனுப்புவார், உங்களை நல்லா சார்ஜ் பண்ணி அனுப்புவார். அடுத்த 6 நாளுக்கு உங்க பேட்டரி டவுன் ஆக கூடாது. அது எங்க கிடைக்கும்? கர்த்தருடைய ஆலயத்துல கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இழந்து போனதை சார்ஜ் பண்ணுகிற இடம் தான் கர்த்தருடைய ஆலயம். அங்க வந்து நீங்க கர்த்தரை துதிக்க 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 எப்படி வனாந்தரமும் வயல்வெளியாய் மாறும், பலவீனம் பலனாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறும். நிறைவானது வரும் பொழுது எல்லா குறைவானதும் ஒளிந்து போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நல்லா நம்ம இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது இளைப்பாறுதல் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து இளைப்பாறணும். ஆமென். கர்த்தர் தான் இளைப்பாறுதலை தருவார். ஆமென். கர்த்தர் தான் சமாதானத்தை தருவார், கர்த்தர் தான் வெற்றியை தருவார். எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடவே கூடாது. ஆமென். அப்ப நிறைய பேரு அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக ரொம்ப வைராக்கியம் பாராட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா வேலைக்கு போக மாட்டாங்க, அது டபுள் ஓட்டினா கூட போக மாட்டாங்க. ஏன்னா அது கர்த்தருடைய நாள். 7ஆம் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருக்கென்று அதை வேறு பிரிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வந்து இளைப்பாறும் பொழுது அடுத்த 6 நாளும் கர்த்தருடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். நீங்க டவுன் ஆகவே மாட்டீங்க. ஆமென். நம்புறீங்களா? இங்க கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பாத்திரத்தையும் நிரப்பி உங்களை அனுப்பிடுவார். ஆமென். கரெக்டா ஆராதனை ஆரம்பத்துல இருந்து ஆவியானவர் நடத்துகிறது 1 மணி ஆனாலும் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? இளைப்பாறணும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்களாம் அந்த காலத்துல 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு போனா எங்க பாஸ்டர் டிஜி போவாஸ் எத்தனை மணிக்கு முடிப்பார்லாம் தெரியாது, அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஆமென். அப்படிலாம் நாங்க கத்துக்கிட்டு வந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. திருப்பத்தூர் போனா 5 மணில இருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணணும். எப்படி நேரம் போதுன்னே தெரியாது. ஆமென். ஹல்லேலூயா. இடையில ஒரு காஃபி குடிக்கிற 1/2 மணி நேரம் பிரேக் இருக்கும். 5 மணிக்கு ஆரம்பிக்கிற மீட்டிங் நைட்டு 9:30 மணி வரைக்கும் போகும். ஆமாவா? அப்படி நீ கர்த்தருடைய பாதத்துல 3 நாள் அப்படி திருப்பத்தூர்லாம் போயிட்டு வந்தா அடுத்த 6 மாசத்துக்கு நாங்க அப்படியே அப்படி நிப்போம், ஜம்முன்னு நிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பூஸ்ட் எனர்ஜி மாதிரி அந்த 3 நாள் திருப்பத்தூர் போயிட்டு வந்துட்டா அடுத்த 6 மாசத்துக்கு அப்படியே சார்ஜ் அப்படி நிற்கும். பேட்டரி செல்போன்ல சார்ஜ் இறங்கவே இறங்காது. ஆமென். அதே மாதிரி நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஓய்வு நாள்ல உங்களை திருப்திப்படுத்தி அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துல 23 வாசிங்க. என்னாகமம் 22 20. பாருங்களேன், வழியிலே கர்த்தருடைய தூதன் நிற்கிறத கழுதை கண்டது. ஆமென். எது பார்த்துச்சு? கழுத வழியில கர்த்தருடைய தூதன் நிக்கிறத பார்க்குது. பிலேயாம் பார்க்கல. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி மோவாபிய ராஜாவாகிய பாலாக் அங்கே பிலேயாமுக்கு கூலி கொடுத்து
அழைத்த பொழுது முதலாவது ஆண்டவர் வேண்டான்ட்டார், நீ போகக்கூடாது. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா 10,000 தடவை சொன்ன மாதிரி. ஆமேன், அல்லேலூயா. அதுல மாற்றமே இருக்காது. ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா 100 தடவை இல்லை. நம்ம ஆண்டவர் சொன்னார்னா அதுதான் தீர்ப்பு, இல்லையா? அப்படி சொன்ன பிறகு நைய நையின்னு கேட்டுட்டே இருந்தா, சரிதான் போடா நீ, நான் சொல்றதை சொல்லுன்னு அனுப்பிட்டார். ஆனா போற வழியில யார் நிக்கிறா? கர்த்தருடைய தூதன் அவர் நிக்கிறத யார் பாக்குறா? கழுதை பாக்குது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ 5வது நம்மெல்லாம் எப்படிப்பட்ட கழுதையா இருக்கணும் தெரியுமா? தரிசனத்தை பார்க்கிற கழுதைகளா இருக்கும். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில என்ன எதிர்காலம் என்ன இருக்கு, சபையில எப்படி இருக்கணும், சபை குறித்த காரியங்கள் என்ன அப்படின்னு தரிசனத்தை பார்க்கிற கழுதைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? குடும்பத்துல பிரச்சனை வருகிறது, போராட்டம் வருகிறது, புயல் வருகிறது. என் குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன, சபையில நல்லா ஆராதிக்க முடியாமல் இருப்பதற்கான தடைகள் என்ன என்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தரிசனம் உள்ள பகுத்து அறிகிற ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தருக்காக செயல்படுகிற, எதிரியை மேற்கொள்ளுகிற அந்த தரிசனம் உள்ள கழுதைகளா இருக்கணும். ஆமேன். விரும்புறீங்களா? ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை தருவீராக, சொப்பனங்களை தருவீராக, தரிசனங்களை தருவீராக, வெளிப்பாடுகளை தருவீராக. தரிசனத்தை பார்த்து சபையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்படும்படி, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்வதற்கு தரிசனமுள்ள கண்கள், ஆவிக்குரிய மனக்கண்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்படிப்பட்ட கேட்டு பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆமேன், அல்லேலூயா. ஆவிகளை பகர்த்துணர்கிற வரம், தரிசனங்களை பார்க்கிற அந்த காரியங்களை எல்லாம் நீங்க கேட்கும் பொழுது கழுத பாக்குது. எதிர்த்தாப்பல தேவ தூதன் அவன் பட்டயத்தோடு நிற்பதை பார்த்த உடனே வழி விலகினது. ஆமேன். தரிசனம் பார்த்தபடினாலதான் தன்னுடைய எஜமானனை காப்பாத்திச்சு. ஆமேன். இல்லைன்னா அவன் போட்டு தள்ளிருப்பான். யார? பீலையாமை. ஆமேன், அல்லேலூயா. நம்மளும் தரிசனத்தை பார்த்து சபையை காப்பாற்றுகிற, குடும்பத்தை காப்பாற்றுகிற, சத்துருவை மேற்கொள்ளுகிற அப்படிப்பட்ட சபையாய் மாறணும். அல்லேலூயா. தரிசனம் பார்க்கிற கண்களை கர்த்தர் தரணும். தேவனுடைய திட்டங்களை அறிகிற கழுதையா இருக்கணும். தேவனுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துகிற கழுதைகளா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, நான் தரிசனத்தை பார்க்கிற, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை பார்த்து அறிவிக்கிற ஒரு பாத்திரமா என்னை மாற்றுங்க. நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை தரிசனம் பார்க்கிற அந்த வரங்களை கர்த்தர் தருவார். ஆமென். அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அது தரிசனம் பார்த்தபடினாலதான் பிழையாமை காப்பாத்த அதுக்கு அந்த அந்த கிருபை கிடைச்சது, இல்லையா? அதுக்கும் அந்த கண்ணு மூடப்பட்டு அப்படியே போயிருந்துச்சுன்னா அன்றைக்கு பிழையாமல காலத்தை அன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசனம் பார்க்கிற பிள்ளைகளாய், அநேகரை தப்புவிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட கழுதைகளாய் உங்களை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். 6வதாக நீதிமொழிகள் 26:3 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 26:3 குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும். ஆமென், ஹல்லேலூயா. 3 காரியம் இருக்கு. குதிரைக்கு என்ன வேணும்? சவுக்கு. கழுதைக்கு என்ன வேணும்? கடிவாளம். மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், கழுதைக்கு என்ன வேணுமா? கடிவாளம் எதுக்கு போடுவாங்க? கடிவாளம் எதுக்கு போடுவாங்க? எங்க ஊர்லலாம் அடிக்கடி நான் எங்க ஊர்னு சொல்றேன், இல்லையா? குதிரை வண்டி நிறைய இருக்கும். நாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஆட்டோ கிடையாது, சைக்கிள் ரிக்ஷா இருக்கும்ல, குதிரை வண்டி இருக்கும். நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூத்துக்குடிக்கெல்லாம் போயிட்டோம்னா ஸ்டேஷனுக்கு போனா குதிரை வண்டியில தான் நாங்க போவோம். யாரு குதிரை வண்டியில போயிருக்கிற அனுபவம் இருக்கா? பிரதீப் பிரதர். சரி, அது ரொம்ப ஜாலியா இருக்கும் அந்த குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில எப்படி இருக்கும்? அப்படி 2 கயிறு போட்டு அப்படி ஓட்டுவார். அது அப்படி வேகமா போனா அப்படி ஒரு அப்படி இழுத்து. நான் எங்க ஊர்ல எங்க தாத்தா வீட்டுல மாட்டு வண்டிலாம் ஓட்டியிருக்கேன். மாட்டு வண்டிக்கு என்ன இருக்கும்? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். லீவுனா தாத்தா வீட்டுக்கு போயிடும், அங்க மாட்டு வண்டி இருக்கும். அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறதுல எனக்கு அப்பவே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஆமென். அப்படி அதுக்கு கடிவாளம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். கீழ்ப்படிதல். எல்லையை விட்டு என்ன ஆயிடக்கூடாது?
ஓடிடக்கூடாது, பிச்சுக்கிட்டு ஓடிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல், கடிவாளம், கட்டுப்பாடு எல்லாம் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவேதான் குதிரைக்கு என்ன அவசியம்? கடிவாளம் அவசியம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, சபைக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், போதகருக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். நான் ஒரு கட்டுப்பாடோடு கண்ட்ரோலோடு இருக்கணும். ஆமென். உலகம், மாம்சம், பிசாசு, மற்ற காரியம்லாம் என்ன சேதப்படுத்தாதபடி என் மாம்சத்தை கண்ட்ரோலா வைக்கணும், ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும். நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாரு? கடிவாளத்தை தருவார், கடிவாளம் போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த குதிரைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இப்போ அப்பெல்லாம் குதிரை இல்லையா, அந்த குதிரைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அந்த கண்ணில் ஒரு கலிக்கம் போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருப்பாங்கன்னா, அது அந்த பக்கத்துலலாம் பார்த்து கண்ட இடத்துக்கும் ஓடிடக்கூடாதுன்னு என்ன போட்டிருப்பாங்க? அப்படி நேரம் இப்படி தான் பார்க்கணும், பார்த்துட்டே போகணும். ஆமென். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கூட தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஆண்டவரே, நோவாவை போல இந்த உலக அசுத்தம் என்னை தொடக்கூடாதப்பா, என் கண்களுக்கு கடிவாளம் போட்டிருக்கேன், என் நாவுக்கு கடிவாளம் போட்டிருங்க, என் மனசுக்கு கடிவாளம் போட்டிருங்கன்னு போட்டா கர்த்தர் உங்களுக்கு கடிவாளத்தை தருவார். ஆமென். கடிவாளம் போடப்பட்ட கழுதைகள் நம்மெல்லாம் வசனத்திற்கு கட்டுப்படுகிற கழுதைகள். ஆமென். கர்த்தருடைய சத்தத்திற்கு கட்டுப்படுகிற கழுதைகள். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற கழுதைகள். ஆமென். அப்படி இருக்க பிரியப்படுறீங்களா? ஆண்டவரே, எனக்கு நாவுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க, கண்ணுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க, என் காலுக்கு கடிவாளம் போடுங்க, என் கைக்கு கடிவாளம் போடுங்க, என் இருதயம், என் சிந்தனைலாம் கண்டபடி சுத்திட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் போடுங்கன்னா கர்த்தர் ஒரு கடிவாளத்தை போட்டுருவார். கடிவாளம் போடப்பட்ட கழுதைகள். ஏழாவதாக ஆதியாகமம் 42 அதிகாரம் 26 வசனம். ஆதியாகமம் 42 26. நல்லா கவனிக்கணும். 6வது குறிப்பை நல்லா கவனிங்க. 7வது குறிப்பு ஆதியாகமம் 42 26. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு அவிடமிட்டு புறப்பட்டு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கானான் தேசத்துல பஞ்சம், வறட்சி, மெலிந்து போயிருக்கிறது. அந்த கானான் தேசத்துல பஞ்சம் அதிகமா இருந்தபடினால யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்பி யோசேப்பிடத்துல போய் தானியம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது அவங்க அந்த தானியத்தெல்லாம் எது மேல வைத்து கொண்டு வந்தாங்க? கழுதையின் மேல் வைத்து சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்ப தானியத்தை சுமக்கிற கழுதை. ஆமென், ஹல்லேலூயா. தானியம் எதை குறிக்கிறது? வசனத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, தானியம் எதை குறிக்கிறது? வசனத்தை குறிக்கிறது. எகிப்துல தானியம் இருக்கு, கானான் தேசத்துல தானியம் இல்ல. அந்த எகிப்தில இருந்து வசனத்தை சுமந்து கொண்டு கானான் தேசத்துல பஞ்சமா இருக்கிற தேசத்துல வசனத்தை கொண்டு வந்து விதைக்கிற கழுதைகள். ஆமென், ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக விடுதலை தருகிறார், ஆலோசனைகளை தருகிறார். இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி தருகிறார். ஆகவே நீங்க கற்றுக்கொண்ட வசனங்களை தானியமாக சுமந்து கொண்டு இந்த வசனத்தை அறியாத ஜனங்களுக்கு, வசனத்தை அறியாத பஞ்சத்துல, மெலிவில, சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வசனத்தை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணணும்? சேர்க்கிற விசுவாசியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் வசனத்தை சுமக்கணும். ஆண்டவரே, பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, வசனத்தை அறியாத ஜனங்களுக்கு, கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு வேத வசனத்தை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி அவங்களை பலப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வருகிற ஒரு கழுதையா என்னை மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நான் சபைக்கு சும்மா வந்துட்டு போக கூடாது. எதை சுமந்துட்டு போனோம்? வசனம் என்கிற தானியத்தை சுமந்து கொண்டு அது அநேகருடைய உள்ளத்துல, இல்லத்துல, அவங்களுடைய உள்ளத்துல நீங்க விதைக்கும் பொழுது 30, 60, 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை விதைத்து ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிற 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கிற கழுதைகளாய் கர்த்தர் நம்மை மாற்ற அப்படிப்பட்ட கிருபையை தரும்படி நீங்க கேட்கும் பொழுது, நீங்க இங்க இருந்து உள்ள இருந்து வெளியே போகும்போது எதை சுமந்துட்டு போறீங்க? தானியம் என்கிற வசனத்தை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு அப்படியே இருந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கு அந்த வசனத்தை விதைக்கும் பொழுது கர்த்தர் அந்த நல்ல நிலத்துல விதைக்கிற விதை 100 மடங்கு பலன் கொடுத்தது போல உங்களுடைய கையின் பிரயாசத்திற்கு பலனை தருவார். ஆமென். 8வதாக
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். என்ன விதமான கழுதைகளா நம்ம இருக்கணும்? ஆதியாகமம் 49:14 வசனத்தை வாசிங்க. இசக்காரை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார். இசக்கார் யாருன்னா, 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற, சொல்லுங்க, பலத்த கழுதை. ஆமேன். யாக்கோபு தன்னுடைய மகனாக இசக்காரை இப்படி ஆசீர்வதிக்கிறார். 2 பொதிகளை சுமந்து அந்த சுமை தாங்க முடியாமல் படுத்து கிடக்கிற பலத்த கழுதை என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த இசக்காரை குறித்து 2 பொதிகளை சுமக்கிற பலத்த கழுதை என்று சொல்வதின் ரகசியம் என்ன? அநேகர் வெளியே போய் சுவிசேஷம் சொல்லலாம், அநேகர் சபைக்கு வரலாம். ஆனா கர்த்தர் இசக்காரை போல 2 பொதிகளை சுமப்பது என்ன அர்த்தம்? ஒன்று, தன்னுடைய குடும்பம் என்கிற பாரம், சுமை. அப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கலாம் ரட்சிக்கப்படணும் ஜெபிப்பது முதல் வகையான பொதியை சுமப்பது. 2வது, சபையில அப்படியே கடந்து, ஆண்டவரே என் சபைக்கு ஆண்டவரே ஆத்துமகளை தருவீராக, சபையில நீர் அற்புதம் செய்வீராக, சபையில கஷ்டத்தோடு வர்ற ஜனங்களுக்கு விடுதலை தருவீராக என்று பாரத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும்படி கர்த்தர் சிறலை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெப ஆவியை கர்த்தர் எல்லாருக்கும் தருவதில்லை, ஜெப பாரத்தை எல்லாருக்கும் தருவதில்லை. அது ஜெபத்தில் போராடுகிற, ஜெபத்தில் பலத்து போய் நிற்கிற அந்த பொதியை சுமந்து படுத்து கிடக்கிற கழுதை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மேல கர்த்தர் அடையாளத்தை போடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே எனக்காக மாத்திரம் பொதியை சுமக்க கூடாது, என் குடும்பத்திற்கு மாத்திரம் அந்த பொதியை பாரத்தை சுமக்க கூடாது, என்னுடைய சபைக்காக, என்னுடைய மேடவாக்கத்திற்காக, என்னுடைய தேசத்திற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இசக்கார் பலத்த கழுதையாய் பொதியை சுமந்து படுத்து கிடப்பது போல, ஆண்டவரே என் தேசம் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சபையில எழுப்புதல் உண்டாகணும், ஒவ்வொரு ஆறுதலும் அற்புதம் நடக்கணும், கிரியைகள் நடக்கணும், கஷ்டத்தோடு பாடுகளோடு வர ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகணும், கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிப்பீராக, ஓ சிறையிருப்புள்ள ஜனங்களை விடுவிப்பீராக, வியாதிகளை மாற்றுவீராக, ஓ வருகிற ஜனங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுவீராக, சபை கர்த்தருக்கு எழும்பணும் ஆண்டவரே, ஒரு அக்கினி வீசப்படணும், ஒரு எழுப்புதல் உண்டாகணும், எனக்கு அப்படிப்பட்ட ஜெப ஆவியை தருவீராக, ஜெபத்தில் போராடுகிற, ஜெபத்தில் விழுந்து கிடக்கிற அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும் சொல்றவங்களா நல்ல கரங்களை உயர்த்தி கேட்போமா? இசக்காரை போல பொதி சுமக்கிற கழுதையாய், உங்களுடைய பாரத்தை சுமக்கிற கழுதையாய், உங்களுடைய சத்தத்தின் உங்களுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு கழுதையாய் இயேசுவின் நாமத்தில் என்னை மாற்றுவீராக. அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கர்த்தர் உனக்கு தருகிறார். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும்படி, அவருடைய பிரசனத்தில் விழுந்து கிடக்கும்படி, யாக்கோபை போல போராடும்படி, தானியேலை போல ஜெபிக்கும்படி, எஸ்தரை போல ஜெபிக்கும்படி, என் ஜனம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அப்படிப்பட்ட பாரம் என் சபையை சுற்றி இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அப்படிப்பட்ட பொதி சுமக்கிற, பாரத்தை சுமக்கிற, கற்பத்தோடு கற்பத்தை சுமக்கிற அனுபவத்தை தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு எங்களை மாற்றுவீராக, இசக்காரை போல எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அந்த கழுதை மேல டோபி அந்த பாரத்தை வைக்கும் பொழுது அது 2 பக்கம் அப்படியே தொங்கிட்டு இருக்கும், அதை சுமந்துட்டு அந்த கழுதை போகும். ஆமென். அதே போல நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கணும், சபைக்காக, தேசத்திற்காக, ஆத்துமாக்களுக்காக, எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, ஜெபிக்கிற பலத்த கழுதையாய் என்னை மாற்றுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். 9வதாக 1 சாமுவேல் 25:18 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:18. தீவிரமாய்
20ஆம் வசனம். பாருங்க, இங்க அபிகாயிலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நாபால் என்கிற ஒரு மனுஷனுடைய மனைவி தான் அபிகாயில். இப்ப தாவீதும் அவனோடு இருந்தவர்களுக்கும் அபிகாயிலும் அவனோடு இருந்தவர்களும் சேர்ந்து இருந்த பொழுது தாவீது அபிகாயிலுடைய காரியங்கள் எல்லாம் அவன் பார்த்து கொண்டேன் என்கிற உரிமையோடு அபிகாயிலிடத்துல சில உதவிகளை கேட்கிறான். அவன் எந்த உதவியும் செய்யாம இருக்கும் பொழுது அந்த செய்தியெல்லாம் அபிகாயில் கேட்ட பொழுது கழுதையின் மேல நம்ம வாசித்த அவ்வளவு காரியங்களையும் ஏற்றி கொண்டு அவளும் கழுதையின் மேல ஏறி யாரை சந்தித்தாள்? தாவீதை சந்தித்தாள். ஆமென். அதே போலதான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தேவையுள்ள ஜனங்கள், எவ்வளவோ பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்காக இந்த சிறியவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தேவைகளை சந்திக்கிறவர்களாய், சிறுமைப்பட்ட ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆமென். அப்படிப்பட்ட அபிகாயிலுடைய எல்லா காரியங்களையும் அந்த கழுதை சுமந்து கொண்டு வந்தபடினால தாவீது அந்த குடும்பத்துக்கே ஆதரவாய் மாறிட்டார் இல்லையா? அதே போல நீங்க நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்ற வார்த்தையின்படியே நன்மை செய்கிற கழுதைகளாய் அநேகருடைய தாகத்தை, பசியை மாற்றுகிற, இல்லைன்னா இன்னொருடைய கோபத்தை மாற்றுகிற ஒரு சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். கடைசியாக முக்கியமான ஒரு காரியம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோம். அதனுடைய 24ஆம் வசனம். நல்ல கவனிங்க. கழுதை அவன் அருகிலே நின்றது. ஆமென். ஒரு இளம் தீர்க்கதரிசியிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எரேபியாம் இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு அங்க அப்பம் சாப்பிடாமல், தண்ணீர் குடியாமல், எதுவும் செய்யாம திரும்பி வந்துடணும். கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு? ஒரு இளம் தீர்க்க தரிசி. அவன் போய் சொல்றான், சொன்னபடியே நடக்குது. ராஜா அவனை அழைக்கிறார். ஆனா அந்த தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் எங்கேயும் அப்பம் புசிக்க மாட்டேன், தங்க மாட்டேன் அப்படின்னு புறப்படுறான். ஆனா ஒரு வயதான தீர்க்கதரிசி இதையெல்லாம் கேட்டுட்டு போய் இந்த இளம் தீர்க்கதரிசியை பின்தொடர்ந்து போய், இல்லப்பா கர்த்தர் என்னோடு பேசினாரு, உன்னை வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாரு, உனக்கு உணவு கொடுக்க சொன்னாரு என்று சொன்ன பொழுது முதலாவது காரியத்தை சொன்னாலும் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அவன் என்ன பண்ணிடுறான்? அந்த கிழவனான தீர்க்கதரிசி இடத்துல போயிடுறான். அன்பு தேவ பிள்ளைங்க, நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கும் பொழுது, அதற்கு விரோதமாய் எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் கர்த்தர் என்கிட்ட பேசி இருக்கிறார், கர்த்தர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார், அவர் என்னோடு இடைப்பட்டு இருக்கிறார், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனபாரம் அனுபவத்திறனும் அல்ல. கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கும் பொழுது இன்னொரு நபர்கிட்ட வந்து அது இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆமென். கர்த்தர் என்கிட்ட போகாதன்னு சொல்லி திட்டமா சொல்லி இருக்கிறார். அவர் என்னோடு பேசி இருக்கிறார், போன்னு சொன்னா அவர் என்னோடு பேசட்டும். ஆமென். அல்லேலூயா. மாயை நம்மை வஞ்சிக்கிற நிறைய காரியம் இருக்கும். அதை கண்டு ஒருபோதும் ஏமாந்து போகவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு பேசும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தந்திருக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் நோ, கர்த்தர் என்னோடு அதை சொல்லட்டும், கர்த்தர் என்னோடு பேசட்டும், கர்த்தர் நான் சொன்னதை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், அவருடைய சத்தத்திற்கு மாத்திரம்தான் நான் கீழ்ப்படிவேன். அப்படி இல்லாம
இந்த வயதான தீர்க்கதரிசியிடத்தில் அவன் போய் அப்பம் சாட்டும் பொழுது அந்த தீர்க்கதரிசியே சொல்றான், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ செய்தபடினால் நீ வீட்டுக்கு திரும்பி போவதில்லை. வழியிலே அந்த இளம் தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறது, ஒரு சிங்கம் எதிர்பட்டு அவனை என்ன பண்ணிச்சு, கொண்டு போட்டது. அதை கேள்விப்பட்டவுடனே இந்த வயதான தீர்க்கதரிசி அவனை சந்திக்க புறப்படுகிறான். உண்மையிலேயே அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவனை பார்க்க போகும் பொழுதுதான் அந்த சம்பவத்தை நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? கழுதை அதன் அண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. ஆமென். அந்த தீர்க்கதரிசிய ஒரு சிங்கம் கொண்டு போட்டுருச்சு. ரெண்டு காரியத்தை அந்த கழுதை செய்கிறது. ஒன்று, எஜமானுக்கு உண்மையுள்ள கழுதை. ஆமென். அந்த எஜமானை ஒரு பலத்த சிங்கம் தாக்கினாலும், அந்த சிங்கம் பக்கத்திலே நின்னாலும் பயப்படாமல் எஜமானுக்காக, எஜமானை காக்கிற, எஜமானுக்கு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் அந்த கழுதை அங்கேயே நின்றது. ஆமென். சிங்கம் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அந்த கழுதை எஜமான் மேல வைத்திருந்த அன்பின் நிமித்தம், அந்த எஜமான் மேல வைத்திருந்த பாசத்தின் நிமித்தம், அந்த நம்பிக்கை நிமித்தம் அந்த பிரேத தண்டிலே நின்றது. ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், விலைக்கரியம் செலுத்தியிருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்புக்கு ஈடானது ஒன்றுமே இல்லை. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நான் சேவிப்பேன். யோபு சொன்னது போல, என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன் என்று அவர் பக்கத்திலேயே நிற்கிற, அவருக்காக சிலுவை சுமக்கிற, அவருக்காக ரத்தம் சிந்துகிற ஆயத்தத்தோடு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவுக்காக, என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவுக்காக, என்னை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக, எனக்காக எல்லாவற்றையும் செய்த இயேசு கிறிஸ்துவுக்காக, ஓ சிங்கமே வந்தாலும், சத்துருவே வந்தாலும், எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும், என் எஜமானன் இயேசு கிறிஸ்துவுக்காக எதையும் சந்திக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அந்த கழுதை எஜமான விட்டு தூர போகவே இல்லை. சிங்கம் எதிர்த்தான் என்றாலும் பயப்படவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவுக்காக, கல்வாரியில தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய அன்புக்காக, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறோ அதை நான் செய்வேன் ஆண்டவரே, எந்த காரியத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்காக செய்த அந்த அன்புக்கு ஈடாக என்னத்தை நான் செலுத்துவேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி அவரையே நீங்க சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் கட்டப்பட்ட கழுதை, நடுசந்தியில கட்டப்பட்ட கழுதை, வாசல் அருகே கட்டப்பட்ட கழுதை. ஆண்டவர் சொன்னாரு, ஒருவனும் ஏறிராத அந்த கழுதை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க. யாராவது அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். தாயின் கருவிலேயே உன்னை முன் குறித்தவர், தாயின் கருவிலேயே உங்களை தெரிந்து கொண்டவர், காட்டுக்கழுதைகளை போல சுற்றி திரிந்த நம்மை தேடி வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு ஒரு நற்குல திராட்சை தோட்டத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்து, அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்து, கர்த்தருக்காக தரிசனம் பார்க்கிற கழுதைகளாய், தரிசனத்தோடு ஓடுகிற கழுதைகளாய் கர்த்தர் உருவாக்க பிரியப்படுகிறார். கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை போடுகிறார். கடிவாளம் போட்ட கழுதையை போல நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்கிற அடையாளத்தை கர்த்தர் தருகிறார். ஜெப வீரன் என்கிற அடையாளத்தை கர்த்தர் உனக்குள் அவர் போடுகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை, தானியத்தை எகிப்திலிருந்து கானானுக்குள்ள சுமந்து கொண்டு வந்தது போல, ஓன கர்த்தருக்காக
அவருடைய வசனங்களை சுமந்து கொண்டு அநேகருக்கு நான் அறிவிப்பேன். பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்கள் கானான் தேசத்திற்கு எப்படி தானியத்தை சுமந்து கொண்டு வந்ததோ அதே போல நான் வசனத்தை சுமப்பேன். வசனத்தை விதைப்பேன் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமல்ல, 2 பொதியின் நடுவில் படுத்திருக்கிற பலத்த கழுதை தான் இசக்கார். அப்பா, எனக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தருவீராக. ஆத்ம பாரத்தை தருவீராக. அழிந்து போகிற ஆத்மக்களுக்காக ஜெபிக்கிற ஆத்ம பாரத்தை தருவீரா. கட்டப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை கத்த தருவீராக. சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற பாரத்தை தருவீராக. அப்பா, கண்ணீரின் ஆவியை தருவீராக. மண்டாட்டின் ஆவியை தருவீராக. நாம் பெற்ற ரட்சிப்பை அநேகருக்கு பெற்றுக்கொள்ளும்படி விழுந்து கிடக்கிற அனுபவத்தை தருவீராக. அப்படிப்பட்ட ஜெப ஆவி எங்களுக்குள்ள வைப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படி நெகேமியா கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கடந்து ஜெபித்தாரோ அப்படிப்பட்ட ஜெப அனுபவத்தை தருவீராக. அது கேள்விப்பட்ட பொழுது, அந்த தீங்கெல்லாம் அவள் கேள்விப்பட்ட பொழுது, ஆலயம் இடிக்கப்பட்ட எல்லா சிச்சுவேஷன் அவன் கேட்ட பொழுது அவன் துக்கித்து உபவாசித்து ஜெபித்தது போல கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஓ, கர்த்தருக்காக காணிக்கைகளை சுமந்து கொண்டு வந்த கழுதை அபிகாயில் கழுதை மேல எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு வந்து அந்த பிரச்சனையே சால்வ் பண்ணிட்டா. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுகிற ஒரு பாத்திரத்துல கர்த்தர் உங்களை வைக்க பிரியப்படுகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, பிரேத தண்டையில சிங்கம் நின்னாலும் அந்த பிரேதத்து பக்கத்திலேயே அந்த கழுதை நின்றது. அதே போல ஆண்டவரே, ஒரு நம்பிக்கையோடு எங்களை ரட்சித்தீங்கப்பா. ஒரு எதிர்பார்ப்போடு எங்களை மீட்டு எடுத்தீங்க. சபைக்குள்ள எங்களை ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. அந்த அன்புக்கு ஈடாக உமக்காக ஓட, உமக்காக ஜீவிக்க எங்களுக்கு கிருபையை தருவீராக என்று சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்கா. உணர்ந்து சொல்லுவோமா? காணாமல் போன நம்மை மீட்டெடுத்தாரே, பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினே. நோக்கி பார்த்ததினா கிடைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடு. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன்னத பலியாக உம்மையே எனக்காக. உலக இரட்சகரே, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஜீவன் தரும் கனியா, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக.
எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக சொல்லிடுமா சுத்திகரித்தீரே சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக ஆமாண்டவரே விசுவாசத்தோடு சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட உமக்காய் வாழ்ந்திட உமக்காய் வாழ்ந்திட ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னையே தருகிறேன் என்னையே தரு அர்ப்பணிப்போடு ஜீவ பலியாக உண்மையாய் சொல்லுமா என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக உகந்த காணிக்கையா அப்பா உகந்த காணிக்கையாய் காணிக்கையா உடலை தருகிறே சொல்லுமா உடலை உடலை தருகிறே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே உலகின் இரட்சகரே உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஓ கடைசி வரைய சொல்லுமா என்னையே தருகிறேன் அப்படி சொல்லிடுவோமா ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே காணாமல் போன கழுதையை மீட்டு எடுத்து நற்குல திராட்சை செடியில நாட்டி தேவ தரிசனத்தை பார்க்கும்படி அப்பா ஸ்தோத்திரம் வசனங்களை அநேகருக்கு சொல்லும்படி உமக்கு உண்மையாய் உம்முடைய பட்சத்திலே நாங்கள் நிற்கும்படி எங்களையே நாங்கள் தருகிறோம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் உகந்த காணிக்கையாய் தருகிறோம் ஐயா ஸ்தோத்திரம் 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 நன்றி என்று நாங்கள் துதிக்கிறோம் ஐயா நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஓ நீர் எங்களோடு இடைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம் ஐயா ஓ காணாமல் போன கழுதையை தேடி கண்டுபிடித்து மீட்டு எடுத்து சபைக்குள்ள நாட்டி ஓ எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்மை சுமக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு தேவை ஆண்டவரே நாங்கள் உமக்கு தேவை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம்.